அண்ணாவை பார்த்துட்டு என்ன பண்ணிட்டு நீ உனக்கு வேற எந்த இடம் இல்லையா? இங்க வந்து என்ன பிடிச்சு வச்சு என்ன பண்ணிட்டு மொத்தமா நீ வெளியே இருக்கும் அப்படின்னு சொல்லி பயங்கரமா திட்டுறாரு. பாருங்க, ஏற்கனவே அண்ணா அக்கா வேதனையில தானே ஆலயத்துக்கு வந்தாங்க. தன்னுடைய அந்த வெளிநாட்டுக்கு அவ அக்கா என்ன பண்ணிட்டா, தங்கச்சியா அவ கூட இருந்த அந்த கணவனுடைய இன்னொரு மனைவி என்ன பண்ணிட்டா, வேதனைப்படுத்திட்டாளே, துக்கப்படுத்திட்டாளே. வேதனையை சொல்றதுக்காக வந்தான். உடனே இருந்து ஐயா ஐயா, நான் நீங்க சொல்ற மாதிரி அப்படி போட்டு கொண்டுயா, அந்த மாதிரிலாம் வந்தீங்கயா ஐயா, எதிர்த்து வேதனை எதிர்த்து தூக்கம் ஐயா, என்னால தாங்கவே முடியல ஐயா, என் வேதனையை நான் என்ன செய்ய வந்தேன், ஆண்டவருக்கு சொல்ல வந்தேன் ஐயா. என்னுடைய இருதயத்தில் இருக்க வேதனை என்ன தெரியுமாங்கய்யா, எனக்கு குழந்தை இல்லைங்கய்யா, என்னை யாரும் வேதனைப்படுத்துறாங்கய்யா, என் வேதனையை நான் சொல்லி செபிச்சுட்டு போலான்னு வந்தேங்கய்யா, நான் அப்படிப்பட்ட பொண்ணு இல்லைங்கய்யா அப்படின்னு சொல்லி சொல்றா. உடனே மகளே, நீ விசுவாசத்தோட போ, சமாதானத்தோட போ, நீ வேண்டுதல் கேட்கப்பட்டது, உனக்கு இஸ்ரவேலின் தேவன் நீ வேண்டியதை பெற்றிடுவான் அப்படின்னு சொல்லி அனுப்பிவிடுறாரு. உடனே என்ன செய்யறாங்க, அவங்க ஜெபிக்கும் போது என்ன ஜெபிச்சாங்க,